Hi everyone, grade 6 knowing our numbersல next heading வந்து international system of numeration. Indian system பார்த்தோம். Indian systemல எப்படி ரீட் பண்ணலாம் ரைட் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ international system. In this system we have ones, tens, hundreds, thousands and 10 millions. ஓகேவா? இந்தியன் சிஸ்டம் வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், அப்புறம் லேக்ஸ், க்ரோஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்னது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், அப்புறம் மில்லியன்ஸ் போயிடுது. ஓகேவா? அதோட தான் டிஃப்ரெண்ட்டு. தௌசண்ட்ஸ் வரைக்கும் சேமாக தான் இருக்குது. இப்போ 1 மில்லியன் இஸ் ஏ தௌசண்ட்ஸ். 1 மில்லியன்னா எத்தனை தௌசண்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 மில்லியன்னா இதான் 1 மில்லியன். ஓகேவா? எத்தனை தௌசண்ட்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 1000 அதாவது 1000க்கு 30 உண்டு. அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், இதை கட் பண்ணிட்டீங்கன்னா தௌசண்ட்ஸ் என்ன வருது, கரெக்டாக தான் 1000. 1 மில்லியன் இஸ் ஏ தௌசண்ட்ஸ். இதில் எப்படி கம்மா போடணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் கம்ஸ் ஆஃப்டர் எவ்ரி 3 டிஜிட்ஸ் ஃப்ரம் த ரைட் சைட். ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட்ஸ் போடணும். ஒவ்வொரு 3 டிஜிட்ஸ்க்கும் போடணும். ஓகேவா? இந்தியன் சிஸ்டமில் எப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கு கம்மா போடுவோம், அதுக்கப்புறம் 2 டிஜிட் போகும். இங்கே ஒவ்வொரு 3 டிஜிட்டுக்கும் கம்மா போடணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப ஈஸி தான் இதுவும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் கம்ஸ் ஆஃப்டர் எவ்ரி 3 டிஜிட்ஸ் ஃப்ரம் த ரைட். த ஃபஸ்ட் கம்மா மார்க்ஸ் தௌசண்ட்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் கம்மா மார்க்ஸ் மில்லியன்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 1000 பக்கத்தில் போடணும், அப்புறம் மில்லியன்ஸ் பக்கத்தில் போடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50801592 கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்லேயும் எழுதணும், இந்தியன் சிஸ்டத்துலேயும் எழுதணும். கம்மா போட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் என்ன சொன்னேன், 3 டிஜிட்டுக்கு அப்படி தான் 1 2 3 டிஜிட். அதுக்கப்புறம் இப்போ தான் 3 டிஜிட் தான் 1 2 3. ஓகேவா? இப்போ இங்கே பிளேஸ் வேல்யூ எழுதுங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், அதுக்கப்புறம் என்னது தௌசண்ட்ஸ், 10,000, 100,000. ஓகேவா? மில்லியன், 10 மில்லியன். அப்போ எப்படி ரீட் பண்ணணும், இங்கே இது ஒரு பீரியட், இது ஒரு பீரியட், இது ஒரு பீரியட். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பீரியட், அதுக்கப்புறம் தௌசண்ட்ஸ் பீரியட், அப்புறம் மில்லியன்ஸ் பீரியட். ஓகேவா? இப்போ என்ன சொல்லணும், 50,801,592. புரியுதா? 50,801,000. ஏன்னா இது 3 சேர்த்து நமக்கு 1000 பீரியட். அப்போது 3 டிஜிட்டையும் சேர்த்து தான் ரீட் பண்ணும். இப்போ 801,592. இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில். நெக்ஸ்ட்டு இந்தியன் சிஸ்டமில் எப்படி எழுதலாம், ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட்டுக்கு கமா, நெக்ஸ்ட்டு 2 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட். ஓகேவா? இங்கே என்ன பிளேஸ் வேல்யூ, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்ஸ், 10 lakhs, க்ரோஸ். ஓகேவா? இதை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம், 5 crores 8 lakhs தான் இருக்குது. இங்கே 10 lakhs இல்லை. இப்போ 8 lakhs, அதே மாதிரி 10,000 இல்லை 1,000 தான் இருக்குது. இப்போ 1,592. இந்தியன் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பீரியட், அப்புறம் 1000 பீரியட், அப்புறம் லேக்ஸ் பீரியட், அப்புறம் க்ரோஸ் பீரியட். அப்போது 5 crore 8 lakhs 1,592 அந்த மாதிரி ரீட் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. நமக்கு மில்லியன் வரது இப்போ பார்த்தோம், அப்படி தானே. இன்னொன்று பில்லியன் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். டு எக்ஸ்பிரஸ் நம்பர்ஸ் லார்ஜர் தேன் ஏ மில்லியன். மில்லியனோடையும் ஒரு பெரிய நம்பர் ஒன்று இருக்குது. ஓகேவா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பில்லியன் சொல்லுவோம். இந்த சிஸ்டமில் பில்லியனும் யூஸ் பண்ணுவாங்க. மில்லியனுக்கு நெக்ஸ்ட்டு பீரியட் வந்து என்னது, பில்லியன். ஓகேவா? அதாவது ஒன்ஸ் பீரியட், தௌசண்ட்ஸ் பீரியட், மில்லியன்ஸ் பீரியட், நெக்ஸ்ட் வர பீரியட் என்னது, பில்லியன். ஓகேவா? இந்த நேம் நல்லா இருக்குல்ல, மில்லியன், பில்லியன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். இங்கே எம், பி, ஒரே ஒரு லெட்டர் தான் டிஃப்ரெண்ட். ட்ரை திஸ் பேஜ் 11. ரீட் திஸ் நம்பர், ரைட் தம் யூஸிங் பிளேஸ்மெண்ட் பாக்ஸஸ், தென் ரைட் தியர் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் காலம் போட்டு செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, டேப்லெட் காலம் போட்டு அந்த பிளேஸை வந்து பிளேஸ் வேல்யூ போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட நம்பர் நேமு, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், அதாவது 0 போட்டு எழுதுவோம் இல்லையா, ப்ளஸ் போட்டு 0 போட்டு எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. 10,000 லேக்ஸ் அப்படி போடுவோம்ல, அந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 சம்ஸும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதில் ஏ சம் பாருங்கள். விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. எது இதில் வந்து ஸ்மாலஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்மாலஸ்ட் கிரேட்டஸ்ட் கேட்டாலே என்ன செய்யணும்னு சொன்னேன், எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் 1 2 3 4 5 6 இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. டிஜிட்ஸ் எழுதிட்டாலே இதை வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சொல்லுங்கள், விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர், எது ஸ்மாலஸ்ட்டு,
எது டிஜிட்ஸ் கம்மியாக இருக்கோ அதான் ஸ்மாலஸ்ட். அப்போ எது ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படி தானே, அதில் தான் 6 டிஜிட் இருக்குது. 4753220 விச் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர். இந்த 4 நம்பர்ஸில் எது கிரேட்டஸ்ட்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஜிட்ஸ் எழுதி வச்சுருக்கோம். இல்லை எது கிரேட்டஸ்ட் நம்பர், எதில் வந்து டிஜிட் அதிகமாக இருக்கோ அதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படி தானே. இப்போ எந்த நம்பருக்கு டிஜிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இந்த 3க்கும் 4க்கும் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு நம்பர் என்னது இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளோதான். அதாவது இதில் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் பார்க்கும்போது லெஃப்டில் இருந்து பார்க்கணும், ஓகேவா. லெஃப்ட் டு ரைட்டு மூவ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் நம்பர் வந்து 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ விச் இஸ் கிரேட்டர் 9 தான் அப்படி தானே. அப்போ இந்த தேர்ட் நம்பர் தான், அது எழுதிக்கலாம். 97645310. இப்படி இருந்தால் நமக்கே ரீட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படி தானே. இதே கமா போட்டு எழுதுனீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக ரீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், அவ்வளோதான். இப்போ என்னது இது 4,75,320. அது மாதிரி இந்த நம்பர் பாருங்கள், இந்தியன் சிஸ்டம் எழுதியிருக்கேன், ஓகேவா. லாஸ்ட்டு 3 டிஜிட் 2 டிஜிட் 2 டிஜிட். ஓ என்னது 9,76,45,310. கம்மா போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல நம்பர் ரீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், அரேஞ்ச் திஸ் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். இந்த 4 நம்பர்ஸையும் அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். அசெண்டிங் ஆர்டர்னால் என்னது, ஸ்மால் டு பிக் அப்படி தானே. இந்த 4 நம்பர்ஸில் எது ஸ்மால் நம்பர், எது வந்து டிஜிட்ஸ் கம்மியாக இருக்கோ அதான் ஸ்மால் நம்பர். எது டிஜிட்ஸ் கம்மியாக இருக்குது இதுதான். 4,75,320. நெக்ஸ்ட்டு 7 டிஜிட் உள்ளது. அப்போ இது 98,47,215. நெக்ஸ்ட்டு 8 டிஜிட்டில் 2 நம்பர்ஸ் இருக்குது. எது ஸ்மால் நம்பர், இதுதான் 3 தான் ஸ்மால் நம்பர். 3ல் ஆரம்பிக்கிறது தான் ஸ்மால் நம்பர். அப்போ எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நம்பர் எழுதிக்கலாம், 97645310. நெக்ஸ்ட்டு டிசைனிங் ஆர்டர். டிசைனிங் ஆர்டர் என்னது, பிக் டு ஸ்மால். என்னது பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் எழுதணும். இதில் எது பிக் நம்பர், 8 டிஜிட்ஸ் உள்ளது. இது ரெண்டில் எது பிக்கு, 9ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படி தானே. அப்போ அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 97645310. நெக்ஸ்ட்டு 3ல் ஆரம்பிக்கிறது, 30458094. நெக்ஸ்ட்டு 7 டிஜிட் 9847215. நெக்ஸ்ட்டு 6 டிஜிட் 475320. Thanks for watching.